மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சீமான் பண்ற எந்த அயோக்கியத்தனத்தை நாங்கள் வழக்கா கொடுத்தாலும் உடனே அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உடனே அதை மூடிட வேண்டியது. அப்புறம் வெளியில் நின்றுட்டு ரொம்ப இவன் உத்தம மாதிரி மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது. இப்போ என்ஐஏக்கு என்ன என்ன பெரிய எக்ஸ்ப்ளனேஷனா? என் மீனவ மக்களில் செத்தாங்க, இவன் செத்தான். நான் தான் சொல்லிட்டேனே, அங்கே ஈழத்தில் உன் தங்கச்சிங்க கற்பழிக்கப்பட்டு இருக்கும்போது ஏன் தலைவரே இறந்த போதே நீ ஆட்டம் தானடா போட்டுட்டு இருந்த அப்படின்னு நான் தான் ஹையஸ்ட்டாக தமிழ்நாடு மக்களுக்கு சீமானோட யோகியதையை காமிச்சிட்டேனே. இன்னைக்கு என்னோட கேஸ் எங்கே நின்றுட்டு இருக்கு தெரியுமா? அதாவது அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ண சொல்லி சீமான் ஒரு வழக்கு போட்டார்ல ஹைகோர்ட்டில். ஸோ செப்டம்பரில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அதை அப்படியே அமுக்கி மூடி வச்சாச்சான். காவல்துறை கிட்ட கேட்டேன், சார் என்னோட ஃபோனை எப்போ சார் என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா, அந்த வழக்கை எடுத்தால் தான் நாங்கள் இது ஃபோனை உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானோட வட்டாரத்தில் கேட்டால் அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க விஜயலட்சுமி, அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்றாங்க. என்னங்கடா நடந்துன்னு இருக்குது தமிழ்நாட்டில்? கேஸை கொடுத்து 14 வருஷமாக நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன். நான் கேஸை கொடுத்தா வெளியில் அவனை ஜாலியாக சுற்ற விட்டுக்கிட்டு நான் ஒருத்தருட்டையும் உட்காந்து என் ஃபோனை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கணுமா? கிளம்பி வரப்போகிறேன். ஓகே, நான் கிளம்பி இந்த வாட்டி எங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு மீடியா முன்னாடி திரும்பி உட்காந்து இந்த வாட்டி காவல்துறை கோர்ட்டு எதுவும் கிடையாதுடா, ஃபுல்லாக மீடியாவுக்கு உட்கார வச்சு மார்ச்ல சீமான் மதுரை செல்வம்ன்ற கூட்டிகிட்டு என்னென்னலாம் பண்ணான், அவன் என்னெல்லாம் பேசினான், பொண்டாட்டின்னு இவங்க என்னெல்லாம் என்கிட்ட ஆட்டம் போட்டு என் தலையை குழப்பினாங்க, என்கிட்ட என்னெல்லாம் ஏமாத்தினாங்கன்றது மொத்தம் தமிழ்நாடு மீடியாவுக்கு மட்டும் நான் ஃபுல்லாக விளக்கி நான் என்னன்னு திரும்பியும் சீமானோட மானத்தை வாங்குறேன்னு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். நான் அன்றைக்கி தான் சொன்னேன், உன்னைய மாநில அரசு நல்லா காப்பாற்றிட்டு இருக்கு, காவல்துறை உனக்கு தடை கொடுத்துட்ருக்குறாங்க, அதான் உனக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் உனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாலாமே. ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் உன்னை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வரேன் என்ன எங்கள் அக்காவை திரும்பி கூட்டிகிட்டு இந்த வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கோர்ட்டு